ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஜூசியான ஸ்வீட் செய்ய போறேங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை எடுத்துக்கலாம், 1/4 கப் ரவை எடுத்துக்கலாம், 10 முந்திரி, 5 பாதாம், 5 திராட்சை, 1 ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய தேங்காவில் 1/2 முடி தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். 3 டீஸ்பூன் துருவின வெல்லம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம எடுத்து வச்ச கோதுமை மாவு சேர்த்து, கூடவே 1/4 கப் ரவையை சேர்த்து, 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரவையும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவும் ஹார்டாக பிசையாமல் கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததும் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே ஊறட்டும். இது ஊற சமயத்தில் நம்ம ஷீராவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் சர்க்கரையை சேர்த்து 3/4 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லை, சக்கரை கரைஞ்சி பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் 2 ஏலக்காவை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்தா போதுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சக்கரை நல்லா கொதி வந்துடுச்சு. பிசு பிசுப்பு தன்மை இருக்குது பாருங்க, இது சரியான அளவு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடியை போட்டு மூடி இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டஃபிங் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து, நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச முந்திரி, பாதாம், திராட்சை சேர்த்து நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் நம்ம துருவி வச்ச தேங்காவை சேர்த்து நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும். இப்போ நம்ம தேங்காய் தூள் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் தூள் சேர்த்து, கூடவே நம்ம துருவி வச்ச வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லமும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காயில் வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஊற வச்ச மாவு நல்லா சாஃப்டா வந்துடுச்சு. இப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம பூரிக்கு உருட்டி எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாவே உருட்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்ததும் ஒரு சப்பாத்தி கட்டையில கொஞ்சமா எண்ணெயை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம உருட்டி வச்ச உருண்டையை வச்சு பூரி ஷேப்க்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வச்சு நாலா பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லா சைடும் ஃபோல்ட் பண்ணதும் கையால் இந்த மாதிரி பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உருண்டை இந்த மாதிரி ரெடி ஆனது இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 50 ml எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ஸ்வீட்டை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகமாக எண்ணெய்லாம் தேவையில்லைங்க. ஒரு குழிக்கு 2 எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா ஸ்வீட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ஸ்வீட் பூரியும் ஃப்ரை ஆனதும் நம்ம ஷீராவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கம் ஷீரா டிப் ஆகிறதுக்கும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிப் ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ஸ்வீட் பூரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. வீட்டுல ஸ்வீட்னு கேட்டா பசங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுங்க. ரொம்பவும் டேஸ்டாவும் சூப்பராவும் இருக்குங்க. இது கோதுமை தேங்காய் சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க. இந்த ஸ்வீட் பூரி ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.